வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். சந்தனா பேசுகிறேன், சந்தனா ரவாங்கலன் பேசுகிறேன். ஓகே, என்னோடய வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு கேன்சரு, எனக்கு கால் நடக்க முடியாது. ஸோ இந்த இஷ்யூலேருந்து நான் மீண்டு வந்தது நிறையா போட்டிருப்பேன். எப்போதுமே என்னோடய டெஸ்டிமோனிங்க நிறையா இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப எனக்கு பிரச்சனை ரொம்ப மோசமாக இருந்தது கேன்சர்லேருந்து மீண்டு வந்து இப்போ கேன்சர் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், அந்த எலும்பு இஷ்யூ நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி கூட வீடியோ போட்டிருக்கேன். அதாவது எனக்கு எலும்பு என்ன ப்ராப்ளம், என் இடுப்போட எலும்பு, அந்த முட்டு எலும்பு இருக்குல்ல, ஸோ அது ரிப்போர்ட் அது மக்கி போய்கிட்டு இருக்குது. மக்கி போயிடுச்சு. ஸோ எப்போ வேணாலும் உடையலாம். பட் இன்றைக்கி நான் நல்லா தெம்பாக நடக்கிறேன். அது நடக்க முடியாமல் இருந்தேன். நான் தெம்பாக நடக்கிறேன்னா அந்த எலோரா பென்ஸு, எலோரா ஸ்டாக்கின், அதை பற்றி நிறையா நான் போட்டிருப்பேன். அப்படியேப்பட்ட எனக்கு நான் வீல் சேரில் தான் இருக்கணும், நடக்கக்கூடாது. இன்றைக்கி கூட நான் போய் ரத்தம் எடுத்துகிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலில். அவங்க கேட்டாங்க, நீ ஏன் நடந்து வந்த, நீ இவ்வளோ தூரம் நடக்கக்கூடாதாச்சு, நீ தான் வீல் சேர் பாய்க்கணுமே. நான் சொன்னேன், இல்லை, இப்போ நான் நல்லா இருக்கேன், நல்லா நடக்கிறேன், நீ பாரு, நான் அங்கேருந்து நடந்து தான் வந்தேன். தூரம் அந்த மின்னுக்கு தூரத்துலேருந்து நீ நடந்து வந்தேன். ஆமாம், நான் நடந்து தான் வந்தேன், நான் ஒண்டி தான் வந்திருக்கேன், நீ பாரு. எப்போதும் என் கூட வீல் சேரில் என் ஹஸ்பண்ட் வர்றாரு, என் பிள்ளைங்களாம் வருவாங்க. இப்போ நான் ஒண்டியாக நேராக அங்கேருந்து வந்திருக்கேன் நடந்து. ஸோ இன்றைக்கி அவங்க என்கிட்ட ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க அவங்க என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு ரொம்ப கால் வலி இருக்குது, எனக்கு எலும்பு பிரச்சனை இருக்குது, ரொம்ப மோசமான வலி, எனக்கும் இந்த மாதிரி மாதிரி இஷ்யூ இருக்குது, எனக்கு இந்த ஸ்டாக்கின் போடணுன்னு ஆசை, இந்த லெகின்ஸ் போடணுன்னு ஆசை, ஆனால் வெளியே வாங்க பயமாக இருக்குது, ஏன்னா அது விலையாக இருக்குது, இந்த ஃபேக்காக இருந்துற போகுது அப்படின்னு. ஆனால் ரெண்டாவது, நான் கண்ணால் பார்க்கல, இன்றைக்கி நான் உன்னை கண்ணால் பார்த்தேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப வருஷமாக போகிறது வர்றது என்னை பார்க்குறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீ இவ்வளோ நல்லா ஆகிட்டேன், என் கண்ணு முன்னுக்கு நான் உன்னை பார்க்குறேன்ப்ப. நான் இப்போ அவங்க சொன்னாங்க, நீ எனக்கு அனுப்பு, நான் சைனாக பண்ணி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஒரு கண்ணு மின்னுக்கு நடக்கிறத ஒரு ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க பார்த்துட்டு என்கிட்ட கேட்டு அவங்க உடனே சைனாக பண்ணி அவங்க வாங்கி போடுறேன்னு சொல்கிறாங்கன்னா, வெளியே உள்ள உங்களுக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வீடியோ நிறையா பார்க்குறீங்க நான் போகிறது. அவங்க என்னை நேராக பார்க்குறது மட்டும் தான். ஸோ வீடியோவில் என்னையை பார்க்கல. பட் ஆனால் நீங்களாம் நேராக பார்க்குறது இருக்குது, என்னை வீடியோவில் நிறையா பார்க்குறீங்க நான் வீடியோ போடுறத. அப்போ அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த எலோரா பென்ஸு எவ்வளோ முக்கியம்னு தெரியுது. அவங்களே வாங்கி உடனே போட்டுக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் வாங்கிக்கிறேன், எனக்கு அனுப்புங்க, உங்கள் நம்பரெல்லாம் அனுப்புங்க, நான் சைனாக பண்ணி எடுத்துக்கிறேன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெளியே நிறைய பேர் இருப்பீங்க, எனக்கு புலனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நம்ம பிஸ்னஸையும் சொல்லித்தருவேன். இந்த இந்த துணிங்க போட்டால், அந்த ப்ராடக்ட் எடுத்தால் என்ன மகத்துவம் இருக்குது, என்ன அற்புதம் நடக்குது, இதெல்லாம் சொல்லித்தருவேன். எனக்கு புலனம் பண்ணுங்கள். என் புலனை நான் முன்னுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு புலனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.